பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே பெப்பர் தோசை, எக் தோசை, புதினா தோசை, சில்லி தோசை, கறி தோசை இதெல்லாம் பிடிக்கலன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால சூப்பரான வெங்காயம் தக்காளி வச்சு சூப்பரான தோசை பண்ணலாம் வாங்க. ஸோ கடாய் நல்லா சூடானா சோம்பு கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. 1/2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரம் வதங்குறதுக்கு சால்ட் கொஞ்சம் வதக்கிடலாம். பொன் போல் வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ கொஞ்சமாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த பக்கம் அப்படியே பழமாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். அதையும் இதை கூட சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக வதக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கூடவும் லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கூடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கட்டும். இது கூடவே மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ அது காரம் கொடுக்கும் ரொம்ப அப்படிங்கிறதுக்காண்டி நான் லைட்டாக சேர்த்துட்டு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தோசை செய்கிறேன் பாருங்கள். நீங்கள் தோசை மட்டும் செய்யணும் அப்படின்னா தனியாக நீங்கள் சட்னியும் பண்ணணும். அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்னி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கும் வேலை ரொம்ப கம்மியாகிரும்.